பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை. Start JS Club, go! மிகத்தகைப்படு களியினிலே மெய் சோர உளவீரம் வந்து சோர்வை வென்று கைதேர. மிகத்தகைப்படு களியினிலே மெய் சோர உளவீரம் வந்து சோர்வை வென்று கைதேர. ஜகத்தின் உள்ள மனிதரெல்லாம் நன்று நன்றென, ஜகத்தின் உள்ள மனிதரெல்லாம் நன்று நன்றென, நாம் சதிருடனே தாளமிசை இரண்டும் ஒன்றேன. தக 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 என்றாடோமோ, சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ. தக 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 என்றாடோமோ, சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ. தக 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 என்றாடோமோ. எல்லாருக்குமே தெரியும், இந்த விழா 3 வருஷமா நடந்துருக்கு நம்ம ஸ்கூல்ல. அண்ட் 14 வருஷமா நடந்துட்டு இருக்காங்க அதர் ஸ்கூல்ஸ்ல. இந்த 3 வருஷமா ஃபர்ஸ்ட் வருஷம் சந்திர மண்டலத்தையர் கண்டு தெளிவோம், லாஸ்ட் இயர் தையலை உயர்திசை, இந்த வருஷம் பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். எப்படி பாருக்கெல்லாம் திலகம் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் பேசிருக்கிறாங்க. அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் இந்த நிமிஷத்தில் நிறைய மதிப்பெண் பெறணும் அப்படின்னா உங்களை பற்றிய மதிப்பான எண்ணங்கள் உங்களுக்கே வேணும். ஸோ பாரதியாரோட இந்த 3 லைனை ஃபாலோ பண்ணிங்கன்னா எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும். இந்த 3 லைனை டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா 10வது வரியில் வர கனவு மேம்படுறது மாத்திரம் இல்லைங்க, இந்த வானமே உங்களை வசப்படும் என்று கூறி என் உரையை படிக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. I am really blessed to be one of the persons conducting this function. I wish all the best for all the students participating in the competition. I thank one and all, and also Mr. S.B. Muthuraman, Mr. Punjabi Gason, Mr. J.B. Sir, Mr. Pattukote Prabhakar, Raman and the Princy Madam. And the Princy Madam wonderfully conducting this competition with discipline, devotion and dedication. Nothing to match. God bless you all the best. சாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு தன்னிற்று செலுத்திடும் வையம் என்னும் பொய்மை சாதி வகுப்பினை எல்லாம் தகரென்று கொட்டு முரசே என்று பாரதி முரசு கொட்டுகிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று பாப்பாவிடம் பாரதி கூறுகிறார். கொடுமையை எதிர்த்து நில் என்று பாரதி கூறும்போது வெறும் மனிதாபியமான முறையில் மட்டும் அவர் அதை கூறவில்லை. ஒருவருக்கு தனக்கு எதிராக தனிப்பட்ட முறையில் நடக்கும் கொடுமைகளை மட்டுமல்லாமல் மற்றவர்கள் மீதும் மக்கள் மீதும் நாடுகள் மீதும் நடத்தப்படும் கொடுமைகளை எதிர்த்து நிற்க வேண்டியது நமது கடமைதான் என்று பாரதியார் கூறுகிறார். நம்முடன் பயிலும் சக மாணவர்களுக்கு ஒரு கொடுமை நடக்கிறது என்றால் அதனை கண்டு நாம் மகிழ்ந்து கைத்தட்டி சிரிக்கிறோம் அல்லவா? பொது இடத்தில் ஒரு கொடுமை நடக்கிறது என்றால் அதனை உதவாமல் தடுத்து நிறுத்தாமல் அவர்களுக்கு உதவாமல் கையில் கைபேசி எடுத்து வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் போட்டு மகிழ்கிறோம் அல்லவா? இதுவா கொடுமை எதிர்த்து நிற்பது? ஆகையால் மாணவராகிய நாம் தேடி பல காணொளிகள் பார்த்து பல சின்னஞ்சிறு நேரம் வீணடித்து மனம் வாடி மதிப்பெண் குறைந்து பிறர் வாட பல செயல் புரிந்து கொடுங்கூற்றுக்கு இரையாகி பின் மாயும் பல வேடிக்கை மாணவரை போல் எப்பொழுதும் வீழவே கூடாது என்று பாரதியார் கூறியவாறு அனைத்தையும் கடைபெற்று கொடுமைகள் நடக்கிறது என்றால் அதனை நாம் தடுத்து நிறுத்து எப்பொழுதும் போராடுவோம். இங்கே இப்பொழுது ஒரு கொடுமை நடக்கிறது என்றாலும் அதனை எதிர்த்து நாம் கேள்வி கேட்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க்கையின் ஆதாரம் அன்பாகும். அன்பில்லா வாழ்க்கையை உயிரற்ற உடலை போன்றது. இவ்வுலகில் அனைத்து மதங்களும் தத்துவங்களும் போதனைகளும் ஒரே கருத்தை வலியுறுத்துகின்றன. அன்பே ஆற்றல். அன்பு ஒரு சாதாரண உணர்வு மட்டுமன்று, அது மாபெரும் சக்தி. ஒரு தாயின் அன்பு தான் தன் குழந்தையை காக்க அவளுக்கு எல்லையற்ற தைரியத்தையும் உடல் வலிமையும் அளிக்கிறது. ஒரு தாய் குழந்தைக்கு கொடுக்கும் பாசம், ஒரு நண்பர் காண்பிக்கும் உண்மை தன்மை, ஒரு மகன் பெற்றோரிடம் காட்டும் மரியாதை, இவை தான் உலகை நிலைத்திருக்க செய்கின்றன. எனவே உண்மையான தவம் என்பது மனதை செம்மைப்படுத்துவதிலும் துயரை போக்க எண்ணுவதிலும் மட்டுமே இருக்கிறது. அன்னை தெரசா நமக்கு சொல்லி இருப்பது, வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாகவே இருக்க வேண்டும். சித்தார்த் புத்தரானதும் மோகன்தாஸ் மகாத்மாவாக மாறிய காரணம் நம் உலக மக்கள் மீது கொண்ட அன்பு தான். வள்ளுவர் அன்பின் வலியது உயரிய நெறி என்று உணர்த்தினர். வள்ளுவரும் ஜீவகாருண்யமே உயரிய நெறி என்று உணர்த்தினர். ஆகவே பிற உயிர்களிடம் அன்பு செலுத்துவதும் பிறர் துயர் கண்டு உதவி செய்வதுமே உண்மையான தவமாகும் மற்றும் அறமாகும். சுத்தியல் சாவியிடம் கேட்டது, நான் மிகவும் கடினமாக அடித்து திறக்கும் பூட்டை நீ எப்படி எளிதாக திறக்கிறாய்? அதற்கு சாவி சொன்னது, நீ பூட்டின் தலையில் அடிக்கிறாய், நான் சாவியை கொண்டு இதயத்தை தொடுகிறேன். இந்த சிறிய புனைவு நம் மனித மனதின் மென்மையை உணர்த்துகின்றன. பொதுவாக மக்கள் தாங்கள் வெற்றி பெறாமல் இருப்பதற்கு சூழ்நிலைகள் மீதே பழி சுமத்துகிறார்கள். நமது தேவைகளை அடைய வேண்டும் என்றால் சூழ்நிலைகளை தாண்டித்தான் வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெறுவதற்கு நம் திறமையை கை கொண்டு முயற்சி செய்ய வேண்டும். எனவே தான் தடைகளை தகர்க்கும் சக்தியை நாமே உருவாக்க வேண்டும் என்கிறார் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. தென்கோடியில் உதித்த கடல் முத்தாம் கலாம் தலைநகரில் முடிசூடியதும், ஒலிம்பிக் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ரா, பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து, கர்ணம் மல்லேஸ்வரி போன்றோரின் பெயர்கள் இன்று அனைவரின் நாவிலும் உச்சரிக்கப்படுகிறது என்றால் இவர்களின் திறமைகளால் மட்டுமே அல்லாது வேறு எதுமன்று. திறமைக்கு எல்லை இல்லை, அடையாள அட்டை தேவையில்லை, சிபாரிசும் தேவைப்படுவதில்லை. திரு சுந்தர் பிச்சை அவர்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்று உலகமே வியக்கும் அளவிற்கு மிக உயர்ந்த நிலையில் கூகுள் நிறுவனத்துடன் தலைமை அதிகாரியாக உள்ளது உலகறிந்தது. இவரது வாழ்வு நமக்கெல்லாம் உணர்த்துவது, திறமையாளன் வாழ்வில் உயர்வது சத்தியம் என்பது. உழைப்பாளிகள் வேலைகளை தமதாக்குகிறார்கள், திறமைசாலிகள் வேலைகளை எளிமையாக்குகிறார்கள், புத்திசாலிகள் வாய்ப்புகளால் மின்னுகிறார்கள், திறமைசாலிகள் வாழ்க்கையில் ஜொலிக்கிறார்கள். அனுபவ அறிவுக்குள் மறைந்திருக்கும் திறமை தெளிந்தால் உழைப்பு பெருகும், உழைப்பு பெருகினால் வளர்ச்சி பெருகும், வளர்ச்சி பெருகினால் வளம் பெருகும், வளம் பெருகினால் வாழ்வு சிறக்கும். எங்கள் காலத்தில் நாங்கள் பாரதியார் பாடம்தான் இருக்கோம். இதை மாதிரி சிந்தனையோ அதை பற்றி பேசுவதோ நல்ல தலைப்புகளோ எங்களுக்கு வழங்கப்படவில்லை. ஆனால் இந்த உரத்த சிந்தனையே உரத்த சொல்ல வேண்டும். யாருடைய சிந்தனையை? பாரதியார் சிந்தனையும்
பாருங்கள், அத்தனை குழந்தைகளும் இன்று இல்லையோ நாளையோ நிச்சயமாக பாரதியாரை பற்றி படிப்பார்கள். இந்த குழந்தைகளுக்கு பாரதியாருடைய சிந்தனைகளை தூண்ட வேண்டும், அவர்களை பற்றி பேச வேண்டும். எப்படியும் பேசணும்னா கொஞ்சமான புக்கை எடுத்து படிக்கணும். பாரதி அப்படின்றவன் ஏன் கொண்டாடப்படணும் அப்படின்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. தான் பார்த்த, தான் வாழ்ந்த, தன் கண்ணால் பார்த்து தான் அனுபவித்த மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடினான். பாரதிக்கு மட்டும்தான் பின்னாடி பாரதிதாசன் அப்படின்னு அவரையே பெயரை வச்சுக்கிட்டு இன்னொரு கவிஞர், மிகப்பெரிய ஒரு கவிஞர் தோன்றினார். எத்தனையோ பேர் இருக்கு. இப்போ காந்திக்கு கூட காந்திதாசன் யாரும் இல்லை, யாராவது புனை பெயராக வச்சுக்கலாம். ஸோ மற்ற சிந்தனையாளர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர், மற்றவர்களை சிந்திக்க தூண்டியவர். அவருடைய காலகட்டத்தில் தான் பெரியார் இருக்கார், வாழ்ந்தார். பெண் விடுதலை அப்படின்ற ஒரு சிந்தனை, பெண் உரிமை ஒரு சிந்தனையை ஆழமாக பேசியவன் பாரதி. பெண்ணுரிமையை பற்றி பேசும் எழுதும் அத்தனை எழுத்தாளனுக்குள்ளேயும் பாரதி இருப்பான் என்று சொல்பவர் ஜெயகாந்தன். அதனால தான் இவ்வளோ பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற அந்த பாரதியை பற்றி நம்ம பேசுகிறோம். அந்த பாரதி உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். இந்த வயசில் தான் நம்ம ரோல் மாடலை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். உங்களுடைய ரோல் மாடல் யார் அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் வீரராக இருக்கலாம், ஒரு இசையமைப்பாளராக இருக்கலாம், ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம், ஒரு சிந்தனையாளராக இருக்கலாம். ஆனால் ஒருத்தரை வச்சுக்கோங்க, ஒரு அப்துல் கலாமாக இருக்கலாம், ஒரு பாரதியாராக இருக்கலாம். அப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு ரோல் மாடல் தேவை. அது இந்த மாணவ பருவத்தில் தான் தேவை. நான் என்னோட கல்லூரி காலத்தில் நாடகங்கள் எழுதினேன். 3 வருஷமும் 5 நாடகங்கள் எழுதி பரிசு வாங்கினேன். அதுதான் என்னை எழுத்தாளனாக்கினுச்சு. ஸோ கல்லூரி காலத்திலும் பள்ளி காலத்திலும் கிடைக்கும் வாய்ப்புகளை, அது ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், மேடையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், எந்த கலையாக இருந்தாலும் படிப்பை தவிரவும் வாய்ப்பு இருக்கிற மற்றொரு கலையை ஆழமாக நேசித்து அதிலும் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். சொல்ல முடியாது நாளைக்கு அதுதான் உங்கள் ப்ரொஃபஷன் ஆகலாம். இப்போ எனக்கு ஆன மாதிரி. அதனால் இந்த பருவம் நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரு அற்புதமான பருவம். அதற்கு வாய்ப்பு தரும் நல்ல பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு இத்தனை பேர் இருக்கிறோம். ஒரு பெரிய அமைப்பு இருக்கிறது, வருடா வருடம் உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவதற்கு. ஆகவே இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது பாரதி உலா மட்டுமல்ல, எந்த இலக்கிய விழா நடந்தாலும் அதில் கலந்து கொள்ளுங்கள், முன்னேறுங்கள். வாழ்த்துக்கள். பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை.